தொழிலாளர் முற்போக்கு சங்கத்தைச் சேர்ந்த திரு சண்முகம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தட்டி கேட்க முடியாத ஒரு அரசாக இருந்து வருகின்ற இந்த சூழலில் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் போக்குவரத்து கழக தொழிலாளர்களாகிய எங்களுக்கு மிகவும் அவசியம் ஏற்படுகின்றது. எங்களுடைய ஊதியம் மற்றும் இது மட்டுமல்ல, இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை. இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்ற வேண்டி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் அரசு உடனடியாக நிதி வழங்கி இந்த துறையை சமன் செய்வதற்கு, சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் பலமுறை அமைச்சரிடம் முறையிட்டோம். பலமுறை துறை செயலாளரிடம் பேசுவதற்காக காலம் கேட்டோம். ஆனால் அவர்களெல்லாம் அதை சட்ட செய்யவில்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் தான் நினைத்ததான் ஒரு ஹிட்லர் ஆட்சியைப் போல அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இறுதியாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவதன் காரணத்தினால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் பிரதானமாக இருக்கக்கூடிய 10 தொழிற்சங்கங்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த அத்தனை அட்டூழியங்களையும் எதிர்த்து மக்களுக்காக போராட வேண்டும் என்ற அந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்று வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுப்பதென்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை கொடுத்து அந்த வேலை நிறுத்த அறிவிப்பு முடிகின்ற அந்த காலத்திற்கு பிறகோ அல்லது அதற்கு நாங்கள் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையிலோ நாங்கள் ஒரு மாபெரும் வேலை நிறுத்தத்தை செய்து, இது ஒரு ஊதிய உயர்வுக்காக மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன், இந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்கள் கையில் இருக்கின்றது என்பதற்காக இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு இன்று கொடுக்கப்படுகின்றது என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தீர்மானங்கள் நான் இப்போ சொன்ன வரிசையில் அரசாங்கம் லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொகையை வழங்க வேண்டும் என்பது, எங்களிடம் பிடித்தம் செய்த பணத்தை எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது, தொழிலாளர்களை பழிவாங்குவதிலிருந்து அவர்கள் திரும்ப அதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும், பதவி உயர்வு மற்ற இந்த ஊதிய நிலுவைத் தொகைகள், இப்போ ஓய்வு பெறுகின்றவருடைய அவருடைய நிலுவைத் தொகைகள் இவையெல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும். இந்த பிடித்தம் செய்த தொகைகளை எல்லாம் கொடுத்தால்தான் அவர்களுக்கு இந்த கடன் முகவெல்லாம் கிடைக்கும். இவையெல்லாம் சரி செய்வதற்காக போன்ற பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி போடுவது உங்கள் கையில் கொடுக்குறோம். பார்த்தேன். இன்றைக்கி 5ஆம் தேதி, இன்றைக்கி வேலை நிறுத்தணும் அறிவிப்பு கொடுக்குறோம். இன்னையிலேருந்து 2 வாரங்கள் அதுக்கு கெடு இருக்குது. 2 வாரத்திற்கு பிறகு எந்த தேதியிலாவது நாங்கள் அறிவிக்கின்ற தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் நடைபெறும். இந்த பேருந்து கட்டண உயர்வை பற்றி ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதை மீடியா தான் அதை மிகைப்படுத்தாமல் நீங்கள் இருக்கீங்க. பேருந்து கட்டண உயர்வு என்பது அரசாணையில் இருப்பது ஒன்று, ஆனால் நடைமுறையில் இருப்பது ஒன்று. அரசாணையில் 60 பைசா உயர்த்தப்பட்டது, பின்னர் அதை 2 பைசா குறைக்கப்பட்டு 58 பைசாவாக ஆக்கப்பட்டது. அதே போல் எக்ஸ்பிரஸுக்கு 70 பைசா உயர்த்தப்பட்டு அதை 68ஆக ஆக்கப்பட்டது. நீங்கள் எங்கு வேணாலும் சென்று பாருங்கள், அந்த குறிப்பிட்ட அந்த அரசாணைப்படி அந்த கட்டணம் வசூல் செய்யப்படுகின்றதா? அதான் அன்ஆத்தரைஸ்ட் ஃபேர் ரிவிஷன் என்று சொல்லி அவர்கள் தாந்தோண்டித்தனமாக தான் இஷ்டத்திற்கு அந்த கட்டணத்தை உயர்த்தி இதெல்லாம் மக்கள் அப்போ பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸை விட நம்மளுடைய கட்டணம் அதிகமாக இருக்கும். அப்போன்னா நான் ஆம்னி பஸ்ஸுக்கு சலுகை செய்கிறாங்கன்னு அர்த்தம். தனியார் பேருந்துகளுக்கு சலுகை செய்வதற்காக இந்த கட்டணத்தை இங்கே உயர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சலுகையை செய்து வருகிறார்கள். ஆக இதை பற்றி மக்களுக்கு மத்தியிலும் எடுத்து சொல்ல வேண்டும். உண்மையான கட்டணம் இதுதான், ஆனால் இவர்கள் வசூல் செய்வது அதிகமான கட்டணம் என்பதையும் எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அவல நிலை என்பதை தான் உணர்வு. யாருக்கு?
பலன் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஓட்டுறது ஒரு கேள்வி, நல்ல கேள்வியாக இருக்கணும். என்ன இல்லை அப்படி சொல்லி தான் 2011 வந்தோம். போக்குவரத்து தொழிலாளர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்பதாய் தொமுச செயலாளர் சண்முகம் செய்தியாளரிடம் தெரிவித்தார். 2 வார கால கெடு கொடுத்த பின்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார்.